Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். க்ரஷை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு நிறைய கமெண்ட்ஸ் கீழே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ காய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்காக டச்சிங் இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் திங். அது பசங்களாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி. எக்ஸாம்பிள், நம்ம பொண்ணுங்களை வச்சுக்குவோம். பொண்ணுங்களை டச் பண்ணும்போது ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்கும். ஒன்று, இட் கிரியேட்ஸ் செக்ஷுவல் டென்ஷன். ரெண்டு, அங்கே ஆக்சிடோசின்னு ஒரு ஹார்மோன் க்ரியேட் பண்ணும். எவ்ரி டைம் நீங்கள் பொண்ணுங்களை டச் பண்ணும்போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஓகே, ஃபஸ்ட் நாம் செக்ஷுவல் டென்ஷன் பற்றி பேசுவோம். நான் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். நான் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லே இன்னொரு பொண்ணு ஜாயின் பண்ணிச்சு. கொஞ்ச நாள்லே என் கூட கொஞ்சம் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிச்சு. பழகி கொஞ்ச நாள்லே ஆகும்னா என் கையை பிடிச்சிக்கும். அதுவும் நல்லா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும். நியர்லி 5 minutes பிடிச்சிக்கும். அந்த 5 minutes ஃபுல்லாகவே அங்கே ஒரு செக்ஷுவல் டென்ஷன் தான் இருந்துச்சு. ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லே என் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டா ஆகும்னா கை பிடிச்சிக்குவா. 5 நிமிஷம் குறையாமல் பிடிச்சிக்குவா. அந்த 5 நிமிஷம் ஃபுல்லாகவே அங்கே செக்ஷுவல் டென்ஷன் தான். எவ்வளவுக்கு எவ்வளவு அங்கே செக்ஷுவல் டென்ஷன் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க நம்ம மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. எஸ், நானும் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப அட்ராக்ட் ஆனேன். நான் சொல்கிறத நம்பலனா பாய்ஸ், நீங்கள் போய் ஒரு பையன் கையை 1 நிமிஷம் பிடிங்க, 10வது செகண்டில் கையை எடுத்து விட்ருவான். எடுத்துகிட்டு உங்களை கேவாக பார்ப்பான். ஏன்னா டச்சிங் செக்ஷுவல் டென்ஷனை க்ரியேட் பண்ணும். நான் ஆம்பலை, இவருக்கு என்ன பிடிக்கிறான்னு சொல்லி உங்களை கேவாக பார்ப்பான். செகண்ட், ஆக்சிடோசின் ஹார்மோன். எவ்ரி டைம் ஒருத்தவங்களை நீங்கள் டச் பண்ணும்போது ஆக்சிடோசின் ஹார்மோன் க்ரியேட் ஆகும். எக்ஸாம்பிள், நீங்கள் டச் பண்ணி தான் உங்களுக்கு அது கிடைக்கிறனால நீங்கள் அந்த ஆக்சிடோசின் ஹார்மோனை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அர்த்தம். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் என்னென்ன பண்ணும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் பாண்டிங் க்ரியேட் பண்ணும், ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ் க்ரியேட் பண்ணும், காமிங் எஃபெக்ட் கொடுக்கும், பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும், ஹார்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணும், உங்கள்கிட்ட சேஃப்டியாகவும் வெல்பீயிங்காகவும் உங்களை காமிக்கும். ஆக்சிடோசின் ஹார்மோன் எப்படி க்ரியேட் ஆகும்? ஹக்கிங், ஹோல்டிங், டச்சிங், மசாஜிங். எக்ஸாம்பிள், ஹக்கிங், ஹோல்டிங், டச்சிங் 3 எடுத்துக்கோங்க. இது 3 என்ன பண்ணும்? பாண்டு க்ரியேட் பண்ணும், ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ் க்ரியேட் பண்ணும், சேஃப்டியாகவும் வெல்பீயிங்காகவும் உங்களை காமிக்கும். மசாஜிங் என்ன பண்ணும்? உங்களை காமாக்கும், பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணும், ஹார்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணும். புரியுதா ஆக்சிடோசின் என்ன பண்ணுதுன்னு? டச்சிங் எவ்வளோ பவர்ஃபுல்னா நிறையா சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் ப்ரூவ் ஆகியிருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவங்கள டச் பண்ணி நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி அதை அவங்க பண்ணி தருவாங்களாம். எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் ஃபோன் நம்பர் வாங்குறீங்க அப்படின்னா அவளை டச் பண்ணி உன் நம்பர் தானே கேட்டால் அவள் மோஸ்ட்லி தருவாளாம். ஒரு பையன்கிட்ட நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா அவனை டச் பண்ணி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்டால் மோஸ்ட்லி அவன் ஹெல்ப் பண்ணுவானா. ஆல் பிகாஸ் ஆஃப் த ஆக்சிடோசின். ஸோ உங்கள் க்ரஷை நீங்கள் டச் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்ககிட்ட ஆக்சிடோசினும் செக்ஷுவல் அட்ராக்ஷனும் க்ரியேட் ஆகும். இதனால் அவங்க உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே, லவ்வர் சொல்லிட்டாரு, நான் என் க்ரஷ்ட்டை இதுவரையும் பேசினதே இல்லை, நான் யாருன்னே அவளுக்கு தெரியாது, பட் அவட்ட அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி அவள் கையை போய் பிடிச்சிங்கன்னா அவள் செருப்பால் அடிப்பா. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை காய்ஸ், தெரிஞ்சுக்கோங்க. கனெக்ஷன் இல்லாதவங்கள்ட்ட போய் நீங்கள் டச்சிங் பண்ணிங்கன்னா அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்கும். அது நெகட்டிவில் தான் போய் முடியும். மோஸ்ட்லி பொண்ணுங்க இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க காய்ஸ், பசங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி என் க்ரஷ்ட்டை பேசிகிட்டு இருக்கேன், அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் க்ரஷை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அங்கே அது செக்ஷுவல் டென்ஷனையும் ஆக்சிடோசினையும் கொடுக்கும். அதனால் அவங்க உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆவாங்க. இதுதான் டச்சிங்கோட பவர். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் க்ரஷை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கோங்க. சூன் இதோட பார்ட் 2 வீடியோவில் எப்படி நம்ம க்ரஷை கரெக்டாக டச் பண்ணுறது, எப்படி ராங்காக டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு வீடியோவாக போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷை எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம்,
அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.